டிசம்பர் மாத பலன்களாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் பொழுது சிம்மத்தினுடைய 4ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற விருச்சிக செவ்வாயும் அங்கு இருக்கிறார். சுக்கிரனும் அங்கு இணைந்திருப்பார். சூரியனும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து அவரும் 4ஆம் வீட்டில் இருப்பார். இது ஒரு அற்புதமான கேந்திர வீட்டினுடைய அதீதமான பலத்தை கொடுக்கிறது. இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியான ஒரு பிரமாதமான முயற்சிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்கான நீண்ட நாள் முதலீடுகளுக்கு இந்த டிசம்பர் தொடங்கிய நாளிலிருந்தே நீங்கள் நினைத்தது போன்ற ஓரளவிற்கு முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சுக்கிரனுடைய இணைவும் உங்களுடைய விருச்சிகத்தில் இருப்பது நல்ல முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரம் கையில் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கமாக ஏற்படும். அடுத்ததாக செவ்வாயுடைய மாற்றம், சுகஸ்தானாதிபதி 5இல் போய் மாறக்கூடிய அமர்வு, இது ஒரு நல்ல நிலையாக சிம்மராசிக்கு காணப்படுகிறது. ஓரளவிற்கு மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும். ஒரு தெளிவான மனநிலையில் நீங்கள் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். பூர்வீகம், காதல், இது போன்ற 5ஆம் வீட்டு எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு மனநிலையில் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். ராசிநாதன் சூரியன் 4இல் இருந்து 5ஆம் வீட்டிற்கு டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாத அடிப்படையில் மார்கழி மாதமாக அவரும் சென்று செவ்வாயுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, ஒரு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒரு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து 5இல் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகத்தை சிம்ம ராசிக்கும் கொடுப்பது ரொம்ப நல்ல பலன்கள். கடந்த பல மாதங்களாக மன அழுத்தத்திலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஆரோக்கிய பிரச்சனைகள், குழந்தைகளோடு போராட்டம், ஒரு பெரிய குழப்பமான கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் வகையில் ஏதோ ஒரு தொல்லை, இந்த அமைப்பில் இருந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே சால்வ் பண்ணக்கூடிய பலன்களாக, சூழலுக்கு ஏற்றாற் போல அந்தந்த விஷயங்களும் செட்டில் ஆகக்கூடிய பலன்களை இவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இந்த மாதம் இந்த செவ்வாய் சூரியன் இணைந்து 5இல் இருப்பது ஒரு நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். அற்புதமான ஒரு பூர்வீகத்தினால் லாபம், தந்தை வழியில் இருந்து சில ஆதாயம் சில சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரன் கிரகமும் தனுசு ராசியில் இணைவது உங்களுக்கு தொழில் ரீதியிலான பிரயாணங்கள், அலைச்சல்கள், ஒரு சில முடிவுகள் எடுப்பது, தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாமே மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் மேற்கொண்டு தொழில் வளர்ச்சியை அடையக்கூடிய மிக பிரமாதமான நல்ல நிலை. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீடாகிய 5இல் பாவாத் பாவக அடிப்படையில் இணைவது மிகப்பெரிய ஏற்றம், உங்களுடைய முயற்சிகளுக்கு அற்புதமான வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தினால் மேன்மையாக நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கூட இது படிப்பிற்கான ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான நிலை. 9ற்கு 9இல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் ஒரு மேன்மையான பலன்களை சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அக்டோபர் நவம்பர் வரை நிம்மதி இல்லாத சிம்ம ராசி நண்பர்கள், சிம்ம லக்ன நண்பர்கள்னு கூட சொல்லலாம், இந்த டிசம்பர் மாதம் ஒரு மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத உணரக்கூடிய மாதமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் இந்த இணைவு கிரகங்களால் இருக்கக்கூடிய இந்த அமர்வு சற்று கவனமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தால், பணி ரீதியிலான விஷயங்களில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது, வேலையில் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷன் கொடுத்தாலும் இந்த மாதம் அந்த பணி சற்று பலவீனமாக இருப்பதனால் வேலையை அவசரப்பட்டு விடாமல் இருப்பது ஒரு பெரிய நன்மை. தொழிலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் பணியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தூக்கத்தில் சில குறைபாடுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால் சற்று சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையாக கண்டிப்பாக சிம்மத்திற்கு கொடுக்கும். ஆனாலும் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய நல்ல பிரயாணங்களாகவும் ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பும் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு எல்லாமே செல்லக்கூடிய நல்ல பலன்கள். ஆல்ரெடி உங்களுடைய குருவினுடைய வக்ரநிலை சிம்ம ராசி நண்பர்களுக்கு பிரமாதமான பிரயாணங்களால் ஏற்றம். பூர்வீகத்திற்கு வந்தாலும் நீங்கள் உடனடியாக நிறைய ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை சிம்மத்திற்கு கொடுப்பது ஒரு நல்ல யோகமான பலன்கள். ஸோ அதிகபட்சமாக இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களோட தொழிலுக்காக அமைவதற்கான வாய்ப்பாக இந்த கிரகநிலை காட்டுகிறது. இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு 7ஆம் தேதி டிசம்பர் மாதம்
புதனுடைய அமர்வும் விருச்சிக ராசியில் இணைந்திருப்பது, இதுவும் இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை, ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் இருந்த சலசலப்புகள் குறையும். அற்புதமான ஒரு கிரகத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுதுமே சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வருடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அஷ்டமத்தில் சனி வந்ததிலிருந்து இவங்களுக்கு ஒரு அசுர வேகத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்பொழுது எல்லாமே விடுபட்டு ஒரு நல்ல அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் அடையக்கூடிய நல்ல பலன்களை சிம்ம ராசி நண்பர்கள் அடைய இருக்கிறார்கள்.